கோவையில் பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் முடிந்து ஆட்சியர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். கூடுதலாக இந்த மழை சமயத்தில் ஏதாவது பகுதியில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் அதுக்குண்டான மேன் பவர் மெஷினரி மரம் விழுந்துச்சுன்னா உடனடியாக அந்த இடத்துல கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான பவர் சார்ஸ் மற்றும் அதுக்குண்டான ட்ரீ கட்டர்ஸ் அது எல்லாமே ஜேசிபி சிட்டாச்சிஸ் உள்ளிட்ட யந்திரங்கள் எல்லாமே தயார் நிலையத்துக்கு உண்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நம்ம கொடுத்துருக்கோம். கூடுதலாக நம்ம வால்பாறை பகுதி மற்றும் டாப் ஸ்லிப் பகுதிகளில் அதிகமான மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கனால வால்பாறை பகுதிக்கு நம்ம இப்போ என்டிஆர்எஃப்லேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் 30 மேன் பவர் இருக்கிற ஒரு டீம் ஆல்ரெடி வால்பாறையில் இருக்குது. அது இல்லாமல் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் எஸ்டிஆர்எஃப்லேருந்து நமக்கு இப்போது 80 பேர் இருக்கிற ஒரு டீம் கூட 2 டீம்கள் கூட இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்களுக்கு கூட நம்ம பொள்ளாச்சி மற்றும் அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிற பகுதிகளுக்கு அந்த டீம்கள் நம்ம அனுப்பப்படும். அது இல்லாமல் கூடுதலாக நம்ம பொதுமக்களுக்கு என்ன நம்ம தகவல் சொல்கிறோன்னா, யாருமே ஆறுகள் மற்றும் தண்ணி இருக்கிற பகுதிக்கு போகிறதுக்கு உண்ட ஒரு இது தவிர்க்கணும். மற்றும் ஏதாவது ஒரு ஹெல்ப்லைன் நம்ம நம்பர் மாவட்ட நிர்வாக சார்பாக ஏதாவது சமயத்தில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வருது, ஏதாவது இடைஞ்சல் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா இமீடியட்லி 1077 இல்லைன்னா நம்ம மாவட்டத்துக்கு உண்டான ஹெல்ப்லைன் இருக்கிற 0422 3206051 இந்த இணையதளத்துக்கு கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் மாநகராட்சி சார்பாக அந்தந்த மண்டலுக்கு உண்டான ஹெல்ப்லைன் கூட நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். மற்றும் அந்தந்த நகராட்சிகளில் கூட இமீடியட்லி பொதுமக்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கூட நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பொதுமக்கள் ஏதாவது ஒரு இந்த மழை காலத்தில் ப்ராப்ளம் வச்சுன்னா உடனுக்குடன் நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்தால் அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகள் நம்ம துறை சார்ந்த அதிகாரிகள் தயார் நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி சார்பாக தயார் நிலையில் உள்ளன.